வணக்கம். இன்றைக்கி நம்ம ஊட்டி ஸ்பெஷல் வரிக்கியை தான் நம்ம பார்க்குறோம். நான் இன்றைக்கி 1 கிலோ வரிக்கி வாங்கிட்டு வந்திருக்கிறேன். வீட்டில் நான் பார்த்தேன். சரி வாங்க அதை பிரித்து பார்க்கலாம். இதுதாங்க ஊட்டி ஸ்பெஷல் நெய் வரிக்கி. பாருங்கள், ஊட்டி ஸ்பெஷல் வரிக்கி, நெய் வரிக்கி. நல்லா சுவையாகவும் நல்ல மணமாகவும் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது டீயில் தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருக்கும். அங்கே இந்த மாதிரி கவரில் தான் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ இந்த பேக்கை நான் பிரித்து பார்க்குறேன். வரிக்கி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளெல்லாம் நம்ம கையில் எடுக்கும் போதே உங்களுக்கு தூள் தூளாக அப்படியே உடஞ்சி விழுகுது. இந்த மாதிரி தான் இருக்கணுங்க. கையில் நம்ம எடுக்கும்போது உடஞ்சி தூள் தூளாக விழுகணும். அதுதான் வரிக்கி, தரமான ஒரு வரிக்கி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். சாப்பிடும்போது அப்படி தான் நல்ல மணமாக இருக்கணும், நல்லா சுவையாக இருக்கணும். சில வரிக்கைகளை அந்த டேஸ்ட் கிடைக்காது. ஆனால் ஊட்டியில் எந்த வரிக்கி நம்ம சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் இருக்குங்க. அதுதான் ஊட்டி வரிக்கி. ஊட்டினாலே நம்மளுக்கு வரிக்கி தான் ஞாபகத்துக்கு வரும் எல்லாத்துக்குமே. இது 1 கிலோங்க. இந்த கவரில் 1 கிலோ இருக்குது. கவர் பாருங்கள், ரொம்ப பெருசாக இருக்குது. 1 கிலோ வரிக்கி இது. இப்போ ஊட்டியில் வரிக்கி ரேட் பார்த்திங்கன்னா 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 1 கிலோ வரிக்கி 200 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. சில கடைகளில் 180 ரூபா, 190 ரூபா கொடுக்குறாங்க. பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் நெய் வரிக்கி. அப்படி நம்ம கீழே வைக்கும்போதே அப்படி விழுகுங்க. தட்டில் நம்ம வைக்கிறோம் இல்லைங்களா, அப்படி வைக்கும்போதே கீழே உடஞ்சி விழுந்துடும். அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கும் வரிக்கி. ரொம்பவுமே சாஃப்டாக இருக்குங்க. ஊட்டி வரிக்கினால உங்களுக்கு அந்த சாஃப்ட் ரொம்பவுமே நல்லா சாஃப்டாக இருக்கும். அதுதான் ஊட்டி வரிக்கி. இப்போ நான் தட்டில் போடும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே தூள் தூளாக ஆகிருக்கும். ஆனால் இப்போ நான் தட்டில் கொட்டினோன்னே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த மனம் வருதுங்க. 1 கிலோ வரிக்கி இவ்வளோதாங்க. மிஞ்சி மீறி போனால் ஒரு 2 வரிக்கி எக்ஸ்ட்ரா போட்டிருப்பாங்க. ஒரு தரமான வரிக்கி நம்ம சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஊட்டியிலேருந்து வரிக்கி வாங்கிட்டு வந்தோம்னா தரமான வரிக்கியாக இருக்கும். கையில் உடைக்கும் போது நீங்கள் ரொம்ப அழுத்த வேண்டியதில்லை. லைட்டாக அப்படி தொட்டாலே இந்த வரிக்கி உடஞ்சி தூள் தூளாகி கீழே விழுந்துருங்க. நான் லைட்டாக கையில் தான் தேய்ச்சிட்டு இப்படி இருக்கிறேன். பாருங்கள் எப்படி கீழே விழுகுதுன்னு பாருங்களேன். அந்தளவுக்கு ஒரு சாஃப்டாக இருக்குங்க. அதுதான் ஊட்டி வரிக்கி. கண்டிப்பாக நீங்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு சுற்றுலா போனீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. வாங்கிட்டு வரும்போது ஒரு 5 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு தரமான வரிக்கி நல்லாயிருக்கும். இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவையான ஒரு நெய் வரிக்கி தாங்க ஊட்டி வரிக்கி. இதுலேயே 2-3 வகையெல்லாம் இருக்குது. சின்ன வரிக்கி இருக்குது. இது பெரிய வரிக்கி. பார்த்திங்கன்னா சதுரமாக வரிக்கி இருக்கும். கண்டிப்பாக ஒரு வரிக்கி நான் சாப்பிட்டு பார்க்குறேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க இந்த வரிக்கி.